இதை அங்கே புராணத்திலேயே சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. பொக்கை வாய் ஒரு பல்லு கூட கிடையாது, பெரிய மகோதரம், பெரிய உதரத்தோட கையில் ஒரு கட்டையை கம்ப வச்சுட்டு தான் ஏதோ பில்லாக்கு மூக்கு போட்டுன்னு என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் உடல் முழுக்க அணிந்து கொண்டு நேர குரத்தி போய் தாரிணி தேவி இடத்துல நின்னால். குறி சொல்றதுக்காக வந்திருக்கேன்னா கையில் ஒரு சின்ன குழந்தையும் பிடிச்சின்னு போயிருக்கா குரத்தி. என்ன குறி சொல்லுன்னா பெண்ணை கூட்டின்னு வா. பெண்ணை கூட்டின்னு வந்து குறி சொல்றதுக்கு கையில் பார்த்துட்டு மகேஸ்வரனைத்தான் கைப்பிடிக்க போகிறாள், வெங்கடேசனைத்தான் கைப்பிடிக்க போகிறாள். அந்த பிள்ளை ஏற்கனவே பார்த்து அவனிடத்திலேயே உன் பெண்ணு மனத்தை பறி கொடுத்து விட்டாள், அவன் வந்து கேப்பன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ அப்படின்னு குரத்தியாவே இருந்து பெருமானு சொல்ல, இது ஏதோ நடக்கிறதெல்லாம் சொல்றா போல் இருக்கு இப்போ, அப்போ நாம் கொடுத்துட வேண்டிதான் என்று தாரிணி தேவியும் மனசிலே வைத்து கொண்டாள். தன் கணவனானவனிடத்தே கணவனான ஆகாசராஜனத்தையும் விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொன்னா. ஆகாசராஜனும் சுகாச்சாரியர் தான் அவர்களுக்கு ஆச்சாரியர். சுகாச்சாரியருக்கு சொல்லி அனுப்ப அதுக்குள்ள வகுளமாலிகையும் வந்து சேர்ந்தாள். இந்த மாதிரி கல்யாண பெண்ணு கேட்டுட்டு வந்திருக்கேன்னா நாமே ஏற்கனவே விஷயம் தெரிந்து தயாராகத்தான் இருக்கிறோம், திருக்கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்ல சுகாச்சாரியரும் பத்திரிகை எழுதினார். அழகான மாசம் வைகாசி மாசத்திலே சுக்ல பட்சத்திலே தசமியிலே திருக்கல்யாணம்னு பத்திரிகை எழுதினார்கள். பத்திரிகையும் பெருமானிடத்துல போயிட்டு ஓம் நாம் அதை ஒத்துக்கொள்ளுவோம் என்று பெருமானும் அமைத்து கொண்டான். சாதாரணமா கல்யாணம் பண்ண முடியுமா? உடனே 33 கோடி தேவர்களுக்கும் எம்பெருமான் ஆளிட்டு அனுப்பினான். பணம் தேவைப்பட்டது, குபேரனிடத்துல கேட்டான். தளிகை பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டது, அக்னியை பார்த்துக்கோன்னு சொன்னான். பந்தல் அமைக்க வேண்டிய தேவை, வாயு பகவானை பார்த்துக்கோன்னு சொன்னான். வருபவர்கள் போவர்கள் எல்லாரும் எப்படி நடந்துப்பான்னு பார்க்க வேண்டும், அதைத்தான் இந்திரனே நீ பார்த்துக்கோன்னு சொன்னான். ஒத்தொத்தரிடத்துல ஒரு பணியை பெருமான் கொடுத்து தன்னுடைய வெங்கடாத்ரியிலிருந்து புறப்பட்டு நீளமான ஊர்வலமாய் நாராயணபுரத்தை நோக்கி எம்பெருமான் செல்கிறான். 33 கோடி தேவர்களும் தொடர, பல மன்னர்கள் தொடர, பெருமானுடைய பக்தர்கள் சிஷ்யர்கள் அத்தனை பேரும் தொடர கிளம்பி நேர ஊர்வலம் போறது. பெருமாள் போய் ஊர்வலத்துல நாராயணபுரத்துல சேர்ந்தப்புறம் கூட கடைசி ஆள் வெங்கடாத்ரியிலேருந்து ஊர்வலம் கிளம்பலையாம். அப்போ எவ்வளோ பெரிய ஊர்வலமாக இருந்திருக்கும் இது. இத்தனை பேர் நீளமாக இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் உற்சவம் நடக்கிறதே, கடைசி நாள் அன்னைக்கு ராத்திரி எம்பெருமானார் புறப்பாடாகும். சித்திர மாதம் திருவாதிரை திருநட்சத்திரத்துக்காக மறுநாள் கார்த்தால தீர்த்தம்னா திருவாதிரை அன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு சுவாமிக்கு புறப்பாடாகும். பின்னாடி நிறைய பஜனை கோட்டிகள் வந்துட்டே இருக்கும். கிராமத்திலேருந்து கூட்டம் கூட்டமாக பஜனை கோட்டிகள் வந்திருப்பா. ராமானுஜருடைய புறப்பாடாகி அவர் வீதி உலா திரும்ப வரச்சே 4:30-5 மணி, விடிய காலத்தால் 4:30 மணிக்கு வருவோம். ஒரு 5-5:30 மணி நாழி புறப்பாடு நடக்கும். அவர் திரும்ப வந்து அவதார மண்டபத்துக்குள்ள போறச்சே கூட கடைசி பஜனை கோட்டி கிளம்பியிருக்காது. இவர் சுத்தி போயிட்டு திரும்பி வந்துட்டாலும் ஒரு பஜனை கோட்டியா பின்னாடி போய் அவாவா சுத்தின்னு திரும்பி வரணும் இல்லையோ, கடைசி பஜனை கோட்டியே கிளம்பியிருக்காது. நீங்க நாளைக்கும் சேவிச்சுக்கலாம். இப்ப சித்திர மாசம் வந்து போய் சேவித்தீங்கன்னா கூட அந்த தூரம் சுவாமிக்கே ஒரு புறப்பாடு இன்று அன்று நடந்தது வெங்கடேசனுக்கு அன்று. ஆக தன்னுடைய வெங்கடாதிரியிலேருந்து புறப்பட்டு நாராயணபுரத்தளவுக்கு போனான். போகிற வழியிலே மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் அமர்ந்தான். வழியில எல்லாருக்கும் பசி. இப்போ போனாத்தான் தளிகை, வழியிலெல்லாம் ஆறு போடுவா. யாத்திரை அழைச்சின்னு போகிறோமோ இல்லையோ, இங்கே போனால் இந்த இடத்துலேயும் தளிகைன்னு விடுவா. வண்டி நாழியா போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். என்ன இந்த யாத்திரை யார் நடத்துகிறவளாக இருந்தாலும் இது ஒரு நாள் வண்டி போகும், அங்கே போய் சேர்ந்துடும், அங்கே தளிகைன்னு தயார் பண்ணி வச்சிருப்பா. வண்டி வெள்ளம்னுட்டு 2 நாள் நின்றுட்டுனா அப்போ எங்கே போகிறது மறுநாள் சாப்பாட்டுக்கு? இதை போல் இந்த கூட்டம் இவ்வளவு இருக்குன்னு எதிர்பார்க்காதனாலே நிறைய நீளமாக பொறுத்தொல்லி வரிசை. அது போய் சேர்றதுக்கு நாழி எடுத்து அவரவர்களுக்கு பசி. பெருமாள் பார்த்தாரு, இங்கெல்லாம் தளி பண்ணுறதுக்கெல்லாம் வழி இல்லை. இப்போ பகவான் ஆசிரமத்துக்குள்ளே போனான். மகர்ஷி எம்பெருமானுக்காக பழ வகைகளை வச்சிருந்தார், கொடுத்தான். எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்தோஸ்மி என்று பெருமானு சொல்ல எல்லார் வயசுலையும் பசி ஆறியே படுத்தான். அத்தனை பேருக்கு வயிற்றில் பசியார பெருமான் பசி ஆறினான் என்னால் ஜகத்து பசியார போகிறது என்று சுகாச்சாரிடத்தில் பெற்று நாராயணபுரத்துக்கு போய் சேர்ந்தான். தாரிணி தேவியின் இடத்திலேயே அப்பொழுதே வளர்ந்து வந்தவளால பெண்ணு பத்மாவதி தாயார் மனசால பெருமான் எப்ப வருவன்னு நினைத்து கொண்டு ஏங்கி தூது விட்டாள், மழலெடுத்தாள், அனுகரித்தாள். எப்படியாவது பெருமான் வந்து கடிமணம் புரிவோமான்னு காத்திருக்க பகவானும் வந்து சேர்ந்தான். தேவதைகள் எல்லாரும் வந்தார்கள். சமயத்துக்கு பகவானுக்கு தோணித்து, அது என்னமா ஸ்ரீதேவி நாச்சியார் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவள் கரவீரபுரத்துலன்னா உட்காண்டிருக்கா. சூரிய பகவான் அழைத்தான் எம்பெருமான், நேர போய் கரவீரபுரத்திலேருந்து நாச்சியாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வா. அவரும் போய் சொல்ல ஆசையோடே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வந்து சேர, என்ன கல்யாணமாமே என்ன துணுக்குன்னு பார்த்தா பிராட்டி. பெருமானு சொன்னா, ஒன்றும் இல்லை, நீ தான் கேட்டே போன தரம் வேதவதியை கல்யாணம் பண்ணிக்கோன்னுட்டு. சீதையா இருக்கிறச்சே நீ கேட்டாய், என்னை ரட்சித்து கொடுத்தது வேதவதி தானே, திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்னு கேட்டாய்.
அப்பொழுது முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லி அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதைத்தான் இப்ப நிறைவேற்றுறேன்னு சொல்ல அவளும் சந்தோஷப்பட சரின்னு கல்யாணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்படி எம்பெருமானும் இப்படி பிராட்டியும் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். ஜனகன் சொன்னான், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. இதோ ஆகாசராஜன் நின்று நம்முடைய பத்மாவதி தாயார உனக்காக மனம் முடித்து கொடுக்கிறேன், இதோ பத்மாவதின்னு காட்டினான். பெருமான் எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கார். பத்மாவதியை கண்ணால பார்த்த நாள்லேருந்து அவதான் எங்க பார்த்தாலும் தெரிகிறார் அவளுக்கு. அங்க பார்த்தாலும் பத்மாவதி, இங்க பார்த்தாலும் பத்மாவதினா இங்க இருக்கான்னு சொல்லணும் இல்லையோ. இயம் சீதான்னு தொடரா போலே இயம் பத்மாவதி, இதோ நாச்சியார் இங்க இருக்கிறாள். எங்க கையில இருக்கிற திருமங்கல்லத்தை கட்டணம்னு தெரியணும் இல்லையோ. எங்கெங்கயோ பத்மாவதி பத்மாவதியா சேவை சாதிச்சிருந்தா, அதனால தான் தோ பத்மாவதி இருக்காள்னு சொல்ல ஸ்நானம் பண்ணி கொண்டு வந்து அமர்த்தி வைத்தார்கள். சாஸ்திரம் அழகா இந்த பெண்ணுக்கு ஸ்நானம் பண்ற தீர்த்தத்துக்கு முதற்கொண்டு 5 மந்திரம் சொல்லியிருக்கு. இவளை ஸ்நானம் பண்ணி அழைச்சின்னு வராளோ இல்லையோ, அப்புறம் தான் புடவை உடுத்தி மௌஞ்சி தாரணம் பிள்ளைக்கு உண்டு. உபநயன காலத்திலே தர்பத்தால சென்ன பண்ண கயிறு பிள்ளைக்கு கட்டுறமா, அதே போல இந்த பெண்ணுக்கும் தாரணம் பண்ணி வைக்கிறார்களோ இல்லையோ. அப்போ சொல்லும், ஹிரண்யவர்ணா சுச்சய பாவகாக யாசுஜாத கஷ்யபோ யாஸ்விந்திரா. இந்த தண்ணீரிலிருந்து தான் சூரியன் உதிக்கிறான், தண்ணீருக்குள்ளதான் அக்னி இருக்கிறது. அந்த அக்னி பகவான் எழுந்திருந்த சூரிய பகவான் இவா இத்தனையும் உன்னுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற தீர்த்தமே இந்த பெண்ணுக்கு எல்லா நன்மைகளையும் செய். அதனால தீர்த்தமாட்டி கூர்ந்து உட்காத்தி வைப்பா. நுகத்தடிய தலையில வச்சு தீர்த்தம் சொட்டு சொட்டா விடுறாளோ இல்லையோ, அது உடனே தப்பா அர்த்தம் பண்ணிடுவோம். ஓ ரெட்டமாட்டு வண்டி பூட்டினாப்பல இவா 2 பேரும் கட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக நுகத்தி அடை வைக்கிறான்வா. அப்படிலாம் ஒன்றும் நுகத்தடியிலே ரெட்டமாட்டு வண்டினா அவனையும் உட்காத்தி வச்சுன்னா வைக்கணும், இந்த பெண்ணை மட்டும்தான் உட்காத்தி வச்சிருக்கா. அப்ப என்ன இவ தனியா இழுக்க போறாள்னு அர்த்தமான? இந்த மாதிரி இல்லாத அர்த்தத்தெல்லாம் கல்பிச்சுண்டு அதை ஒருத்தர் கிளப்பி விட்டா அது ஊர் முழுக்க ஒரு சுற்று வரும். அது பாரத தேசம் எது ஒழுங்கா இருக்குமோ அது எங்கேயுமே போகாது, அது இருக்கிற இடத்தோட இருந்துடும். எது வேண்டாமோ கண்டிப்பா ஊர் முழுக்க போய் நம்ம சரியானது ஏதோ அதை மாத்தி சொன்னா இவர் தப்பா சொல்றாருன்னு அப்புறம் அந்த அளவு தப்பு உள்ளுக்குள்ள போய் இறங்கிடுத்துன்னா அதை சரிப்படுத்துறதுக்குள்ள பிரமாணத்தை காட்டினா கூட ஒத்துக்க மாட்டா. இது நடந்தது. அபாலான்னு ஒரு பெண், அவ ஒரு முனிவருடைய பெண், ரொம்ப நாளா கல்யாணமாகாம சிரமப்பட்டா. சர்ம வியாதியிலே அவர் துன்பப்பட்டாள். அவளுக்கு ஏதோ தோல் வியாதி. அதனால இந்திர தேவனிடத்துல பிரார்த்திக்கிறா. வர்ற வழியிலேயே தேவன் இருந்தான். ஒரு சோமலத்தை கொடி வழியில இருந்து தான் சோமலத்தை எடுத்து கொடியை தம் பல்லால கடிச்சா, அதுலேருந்து ரசம் பெருக்கெடுத்தது. இந்த சோமலத்தையின் ரசத்தை இந்திரனே உனக்கு கொடுக்கிறேன், என் சர்ம வியாதியை தொலைத்து விடுன்னு அவ இந்திரனிடத்துல பிரார்த்தித்தா. அப்ப இந்திரன் தேர்ல வந்துட்டு இருந்தாராம். தன் தேருக்குள்ளால போட்டு இழுத்தார், சக்கரத்துக்குள்ளால போட்டு இழுத்தார், கலைப்பக்குள்ளாக போர் இழுத்தார், ஏருக்குள்ளாக. கே அனசகா கே ரதா கே யுகஸ்ய சச்சீபதே, ஹே சச்சீதேவியினுடைய பதியான இந்திரனே, இந்த 3 இடத்துல வைத்து என்னை இழுத்து திருப்பூர்வீம் 3 தர வைத்து இழுத்ததுனாலே சூரியனை போல ஒளிபடைத்தவராக ஆக்கினீர், நன்றி. இது அபாலாங்கிற பெண்ணு சொன்னதா அந்த ரிக்வேதத்துல கதை சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் இந்த பெண்ணுக்கு உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் இந்திரதேவன் அதை போக்கணுங்கிறதுக்காக நுகத்தடிய தலையில வச்சு அதுல இருக்கிற துவாரத்துல ஒரு ஸ்வர்ணத்தை வைத்து, ஸ்வர்ணத்தவைன்னு தான் சொல்லியிருக்கு, திருமங்கல்லத்தவைன்னு சாஸ்திரத்துல சொல்லலே, ஒரு ஸ்வர்ணத்தை வைத்து அதிலே சொட்டு சொட்டாக நீரை குத்தி அந்த தீர்த்தம் முழுக்க இவ உடம்பு வழியா வழியணும். நடக்கிறதா இங்கேன்னு இப்போ அங்க தீர்த்தமும் குத்துறது இல்லை. அதெல்லாம் இப்ப இருக்கிற அவசரத்துக்கு எப்ப போய் புடவையை மாத்துறது அதெல்லாம் உண்டோ, நினைக்கவே கூடாதுன்னுடுவா. நினைக்கலன்னா சர்ம வியாதி உண்டு. அதற்காகத்தான் இப்ப கிழியே சொல்லிக்கிறேன், என்னை இவர் இவ்வளவு குரூரமா சொல்றாரேன்னு பார்க்க வேண்டாம். இப்படி சொன்னாலே ஒழிய மனசுல படுறதில்லை. வேற நம்ம மயிலே இறகு போடுன்னா எதுவுமே போடாது. இது இப்படித்தான் கஷ்டப்பட்டாகணும்னு சொன்னாலான்னு மனசை மாத்திக்கிறாளான்னு தானே பார்க்க வேண்டும். இது ஒன்றும். இந்த கீழே அகோர சக்ஷு ஸ்லோகம் சொன்னேனே, அந்த 5 மந்திரத்தையும் சொல்லிட்டு தர்பத்தை எடுத்து பெண்ணுடைய புருவத்துக்கு நடுவில் வழித்து பின்னாடி தூக்கி போட்டுருவா. அப்போ இந்த கண்ணு அகோரமான கண் இல்லாத போகட்டும், கெட்ட மனசு இல்லாத போகட்டும், கெட்ட வியாதி இல்லாத போகட்டும், இது இத்தனை இப்ப நான் தொடச்சு தூக்கி போட்ட ஆப்புல ஒன்னை விட்டு போயிடட்டும் என்பதற்காக அது தர்பத்தை எடுக்கணும், அப்ப தொடைக்கணும், அப்ப போடணும். கஷ்டம்னா எதுவுமே கஷ்டம்தான். என்னத்துக்காக பண்றான்னு தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா எதுவுமே ரசித்து நாம பண்ணலாம். மொத்தமே கொஞ்சம்தான்னு பார்த்துட்டோம். இதுக்கு எத்தனையோ அர்த்தங்களோட தான் பெரியோர்களும் எழுதி வச்சிருக்கா. ஆக ஸ்நானம் பண்ணி அவருடைய இடையிலே தர்பத்தையும் சுத்தி, இந்த சுத்தரச்சே பிள்ளை சொல்லிக்கிறான், இந்த தர்பத்தை உனக்குள் சுத்துகிறேன், இனி நாம் சம்சாரத்திலே சுற்றுவது நிற்கட்டும் என்று சொல்லி அந்த தர்பத்தை பெண்ணினுடைய இடையிலே சுத்துகிறான். ஸ்நானம் எடுத்து தர்பத்தையும் சுத்தியாச்சு, உட்காத்தி வச்சாடுத்து இனி அடுத்தா போரே திருமங்கல்ய தாரணத்துக்காக
வெங்கடமுடையான் தானும் கையிலே மங்களசூத்திரத்தை எடுத்துக்கொண்டான். மங்களசூத்திரத்தை கட்டுறதுங்கிறதுக்கு மந்திரம் இல்லை. நாம் ரொம்ப நாளாக ஒரு வழக்கத்தில் வச்சுருக்கமே தவிர இந்த மாங்கல்யம்